சீர்காழி அருகே ஆம்னி பேருந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். கோவையிலிருந்து சிதம்பரம் நோக்கி தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது செங்கமேடு புறவழிச்சாலை அருகே வளைவில் திரும்பிய பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் ரவி காயமடைந்த நிலையில் அவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அதிர்ஷ்டவசமாக பயணிகள் காயமின்றி தப்பிய நிலையில் மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். சீர்காழி அருகே உள்ள கேது பகவான் சன்னதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் கீழப்பெரும்பள்ளம் கிராமத்தில் நாகநாத சுவாமி கோவில் உள்ளது. இங்கு கேது பகவான் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார். இந்த கோவிலுக்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்டோர் கேது பகவான் சன்னதியில் சாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் அண்ணாமலைக்கு தாமரை பூ மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி கௌரவிக்கப்பட்டது. ராமநாதபுரம் கடலில் கண்டெடுக்கப்பட்ட வெண்கல காளி சிலை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் கடந்த 24ஆம் தேதி குடும்பத்தினருடன் ராமநாதபுரம் சாமித்தோப்பு பகுதிக்கு சுற்றுலா சென்றார். அப்போது கடலில் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் 6 கிலோ எடையுள்ள வெண்கல காளி ஒன்றை அவர்கள் கண்டெடுத்தனர். இதனையடுத்து சிலையை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை செய்து வந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து அப்பகுதியில் தகவல் பரவிய நிலையில் கடலில் கண்டெடுக்கப்பட்ட சிலையை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என உறவினர்கள் கூறியதால் பாலமுருகன் காளிச்சிலையை காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். தொடர்ந்து காரைக்குடி துணை வட்டாட்சியரிடம் போலீசார் சிலையை ஒப்படைத்தனர். மார்த்தாண்டம் அருகே பரோட்டா தொண்டையில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சாங்கை பகுதியைச் சேர்ந்த சனந்தரன் இந்நிலையில் சனந்தனன் நேற்று உணவகத்தில் இருந்து பரோட்டா வாங்கி வந்து சாப்பிட்டுள்ளார். அப்போது தொண்டையில் பரோட்டா சிக்கி விக்கல் ஏற்பட்ட நிலையில் தண்ணீர் குடித்தவுடன் அவர் மயங்கி விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக சனந்தனனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சாப்பிடும்போது தொண்டையில் பரோட்டா சிக்கி ஒருவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை வீரகாளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஜெய்ஹிந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ வீரகாளியம்மன் கோவிலில் 72வது ஆண்டு வைகாசி உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் வைகை ஆற்றுக்கு ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். 15,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை ஊர் பொங்கல், அக்னி சட்டி, முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பால் குடம் கொண்டு வருவாங்களா? வரிசையில் வாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை அரபிக்கடல் பகுதியில் இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம் ஆகிய மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து மீனவர்கள் சுமார் 1300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மேற்கொண்ட கடற்கரை அரபிக்கடல் பகுதிகளில் மீன்பிடித்து வருகின்றனர். அப்பகுதியில் ஆண்டுதோறும் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 60 நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படும். அந்த வகையில் இன்று நள்ளிரவு முதல் மேற்கு கடற்கரை அரபிக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க காலம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.
தர்மபுரி அருகே விஷம் அருந்தியதால் தாயும் 2 மகன்களும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரிமங்கலம் அடுத்த மணிகட்டியூர் கிராமத்தில் சிவன், நந்தனி தம்பதியினர் 2 மகன்களுடன் வசித்து வந்தனர். இந்த நிலையில் அவர்களின் வீடு கடந்த 2 நாட்களாக பூட்டி கிடந்த நிலையில் உள்ளிருந்து துர்நாற்றம் வீசியதாக தெரிகிறது. இதனையடுத்து உறவினர்கள் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது நந்தினியும் 2 மகன்களும் உயிரிழந்து கிடந்தனர். விஷம் அருந்தியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மயக்க நிலையில் இருந்த சிவன் மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கடன் பிரச்சனையால் குடும்பத்துடன் விஷம் அருந்தினார்களா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் சிலம்ப வீரர்கள் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் அஸ்வின் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் சிலம்பத்தில் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை உத்திரமேரூர் எம்எல்ஏ சுந்தர், காஞ்சிபுரம் எம்பி செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்று தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற 5 வீரர்கள் சுமார் 5 மணி நேரமும் 7 பேர் சுமார் 3 மணி நேரமும் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றி அசத்தினர். அவர்களுக்கு நோபல் உலக அமைப்பு நடுவர்கள் முன்னிலையில் உலக சாதனை படைத்ததற்கான சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. உதகை கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக நடத்தப்பட்ட படகு போட்டியில் ஏராளமானோர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசனை முன்னிட்டு மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி என பல்வேறு விழாக்கள் களை கட்டின. இந்த நிலையில் இறுதி நிகழ்ச்சிக்காக சுற்றுலாத்துறை சார்பில் இன்று உதகை படகு இல்லத்தில் படகு போட்டி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் அருணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆண்கள் இரட்டையர் பிரிவு, பெண்கள் இரட்டையர் பிரிவு, தம்பதியினர் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் பரிசு வழங்கினார். சூப்பர். சத்தியவாக்கீஸ்வரர் சிவன் கோவிலில் இருந்து காணாமல் போன சோழர் கால செப்புத் தகடு குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் அன்பில் கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட சத்தியவாக்கீஸ்வரர் சிவன் கோவில் உள்ளது. கடந்த 1957ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து வந்த தொல்லியல் துறை குழுவினர் இந்த கோவிலில் இருந்த சோழர் கால செப்புத் தகடை படிமம் எடுத்துச் சென்றனர். அதன் பிறகு செப்புத் தகடு மாயமான நிலையில் அதனை கண்டுபிடிக்க சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் சத்தியவாக்கீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீரங்கம் கோவிலின் உபகோவிலாக உள்ள நிலையில் அதன் இணை ஆணையரிடம் செப்பு தகடு குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி சிவகுமார் இன்று விசாரணை மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கண்டெய்னர் லாரி ஒன்று டிரான்ஸ்பார்மர் மீது மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து கண்டெய்னர் லாரி ஒன்று ரவை லோடு ஏற்றிக்கொண்டு பெங்களூரு நோக்கி சென்றுள்ளது. குடியாத்தம் அடுத்த மாதனூர் அருகே வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரத்தில் இருந்த டிரான்ஸ்பார்மர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கம்பம் உடைந்த நிலையில் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஒடிசா மாநிலத்திலிருந்து ரயில் மூலம் ஈரோட்டிற்கு 3 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த வட மாநில இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக ஈரோடு ரயில் நிலையத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒடிசாவிலிருந்து ஈரோடு செல்லும் ரயிலில் சந்தேகிக்கப்படும் வகையில் வந்த வட மாநில இளைஞரை பிடித்து சோதனை மேற்கொண்டனர். அவரிடமிருந்த 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.